ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் இட்டியோஸ் இதில் வந்து பிக்கப் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த போல்டு பாருங்கள், இது 2 போல்டு தான் நம்ம வந்து கழட்டணும். பிக்கப் இல்லைன்றதுனால இது வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஓஸுங்க, நான் கழட்டுற போல்டுங்க எல்லாமே வந்து நீங்களும் கழட்டி தான் வீஜர் வந்து எடுக்க முடியும், அப்படியே எடுக்க முடியாது. இந்த கூலண்ட் ஓஸு அது எதுக்காகனாக்கா, அந்த ஏர் சர்க்குலேஷனில் வந்து கூலண்ட்டை வந்து இன்ஜின் வந்து சில் பண்ணுறதுக்காக அந்த சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த ஓஸை கழட்டிக்கங்க. அந்த ஓஸை கழட்டினதுக்கப்புறம் மேலேயும் ஒரு ஓஸ் கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போ தான் வண்டி வந்ததுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஓஸ் இருக்கு பாருங்கள், அந்த ஓஸையும் கழட்டி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் சாக்கெட் இருக்குது, ஈஜிஆரோட சாக்கெட்டு, அந்த வேக்காமோடைய சாக்கெட்டும் இருக்குது. அந்த 2 சாக்கெட்டுமே கழட்டிட்டுங்க. கழட்டினதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வேக்காமோட சாக்கெட்டு. இந்த 12 சைஸில் வந்து 2 போல்டு இருக்கும். இது 2 வந்து லென்த்து போல்டாக வரும். இந்த ஓஸில் வர 2 போல்டு லென்த்து போல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏர்டும் ஓஸை வந்து கழட்டி விட்டுருங்க. ஏர்டும் ஓஸ் ஏன் கழட்டினாக்கா, அந்த இடத்துல கொஞ்சம் ரிங்கு போட்டு பிட்டு போட்டு கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 நெட்டையும் அந்த 2 போல்டையும் கழட்டுங்க. அந்த போல்டு வந்து லென்த்து போல்டாக வரும். இது எதுக்கு இன்னொன்று போல்டு எது கழட்டுறனாக்கா, இந்த ஓஸை வந்து சேஃப்டி கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக. அந்த கிளாம்பில் வந்து சின்ன போல்டு இருக்கும், அந்த போல்டே கழட்டிடுங்க. இது பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஓஸ்லேயும் இந்த அளவுக்கு ரெஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக இந்த கார்பன் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஈஜிஆர் பாடியில் பாருங்கள், ஈஜிஆர் பாடியில் ஒரு ஓஸ் கூலண்ட் ஓஸ் கனெக்ஷன் இருக்குது. அந்த ஓஸையும் கழட்டிடுங்க. அதில் வந்து 2 வந்து 12 சைஸில் போல்டு இருக்கும். அந்த போல்டு வந்து ஷார்ட் போல்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓஸில் கழட்டின 2 லென்த் போல்டு, அதுக்கப்புறம் இதில் கழட்டின 2 ஷார்ட் போல்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து எதுக்குன்னா, இது வந்து த்ராட்டில் பாடியையும் ஈஜிஆரையும் கனெக்ட் பண்ணுற இந்த பாடி இது. அதுக்கப்புறம் இந்த ஓஸை ஒன்று கழட்டி விட்டுருங்க. இது எதோடதுன்னா ஈஜிஆரோடது. இதில் பாருங்கள், ஈஜிஆரில் ஃபுல்லாக பிளாக்கு. இந்த அளவுக்கு பிளாக்காக இருந்தால் கண்டிப்பாக பிக்கப் வராது, பிளாக் ஸ்மோக் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஸ்டிக்கு வந்து 10 சைஸில் வந்து போல்டு இருக்கும். அந்த போல்டை கழட்டிடுங்க. கழட்டி ஓரம் ஒதுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து மேனிஃபோல்டில் இன்ஜின்லேயே அசம்பிள் ஆகிருக்கும். அந்த இது வந்து நம்ம கழட்டிக்கலாம். இதில் வந்து 1 நெட்டு 2 நெட்டு 2 போல்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். அதை கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்ததுக்கப்புறம் கீழே அடியில் வந்து நம்மளுக்கு த்ராட்டில் பாடியில் வந்து ஓஸ் கொடுத்துருப்பாங்க. த்ராட்டில் பாடியில் ஒரு ஓஸு, ஒரு பைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பைப்போட போல்டு வந்து 10 சைஸ் தான். அந்த 10 சைஸை கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ஓஸில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து லூஸ் விட்டிங்கனாக்கா நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து இதையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த த்ராட்டில் பாடியை வந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கிற போது கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா ஒயரிங்லாம் பக்கமே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், த்ராட்டில் பாடியோட சாக்கெட்டு, அதில் அந்த லப்பர் வந்து பிடிங்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், இது வந்து இன்ஜினோட மேனிஃபோல்டு. அந்த மேனிஃபோல்டில் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்கு, அப்படியே கார்பன் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இந்த த்ராட்டில் பாடியை காட்டுற மாதிரி, த்ராட்டில் பாடிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த த்ராட்டில் பாடியில் லைட்டாக பெட்ரோல், அதாவது பிளாக்கே இல்லாமல் இருந்தாலும் லைட்டாக பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணாக்க அது கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும். அந்த மாதிரி இருக்கிற த்ராட்டில் பாடி இதில் வந்து பிளாக்காகவே இருக்குது ஃபுல்லாகவே. இதில் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் இருக்குது. அதனால் இந்த த்ராட்டில் பாடியை வந்து தனியாக கழட்டிடலாம். இந்த த்ராட்டில் பாடிலலாம் நீங்கள் வந்து தண்ணி அடிக்காதீங்க மேக்ஸிமம். நம்ம வந்து டீசலில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. தண்ணி அடிக்க வேண்டியதுக்கு மட்டும் பண்ணுங்கள். சென்சார் இருக்கிறதுக்கெல்லாம் தண்ணி அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பாருங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு இந்த பேக்கிங்கெல்லாம் வந்து க்ரீஸ் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், ஈஜிஆர் பாருங்கள் எப்படி இருந்த ஈஜிஆர் வந்து எப்படி மாற்றிருக்கேன். ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். த்ராட்டில் பாடியும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி அடிச்சிடாதீங்க. த்ராட்டில் பாடிக்கும் அந்த ஈஜிஆர் சென்சார் இருக்கிறதுக்கு மட்டும் தண்ணி அடிக்காதீங்க. மீதி வந்து தண்ணி அடிச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த த்ராட்டில் பாடியும் அந்த இன்ஜினில் ஃபிட்டிங் ஆகிருக்கிற பாடியும் வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அது வந்து இன்ஜினில் வந்து உட்கார வச்சுட்டு அது வந்து போல்டுங்க கரெக்டாக நம்ம கழட்டும் போது நீங்கள் கழட்டுறது என்னென்ன கழட்டுறீங்களோ அது ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியும் மறந்துட்டேன் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதை பார்த்து அப்படியே நீங்கள் தெரியாதவங்க பார்த்து போட்டுடலாம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இது வந்து ஷிஃப்ட்டை விட கொஞ்சம் ஈஸி தான். ஷிஃப்ட்டை விட இந்த வண்டிங்க வந்து ஈஜிஆர் கழட்டி மாட்டுறது ஈஸி தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபிட்டிங் போட்டேன். நம்ம கழட்டுறது காட்டினா போதும், ஃபிட்டிங் பண்ணுறது நீங்களே ஓரளவுக்கு மேக்ஸிமம் பண்ணிடுவீங்கன்றதுனால ஃபிட்டிங் வந்து போட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்